ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 12th ஸ்டாண்டர்ட் தமிழுக்கு இந்த ஹாஃப் இயர்லி எக்ஸாம் 2025க்கான லாஸ்ட் மினிட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் என்னென்னன்றதை கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறோம். இதை பார்க்கறதுக்கு மேலே நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவுக்கும் லைக் போட்டுக்கோங்க. வீடியோ பார்க்கக்கூடிய நிறைய பேர் சப்ஸ்கிரைபும் பண்ண மாட்டேறீங்க, லைக்கும் பண்ண மாட்டேறீங்க. ஸோ தயவு செஞ்சு எனக்காக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிட்டு பாருங்கள். ஃபியூச்சரில் நீங்கள் எந்த ஒரு வீடியோ மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் நாட் ஃபீலிங் வெல், உடம்பு கொஞ்சம் சரியில்லை. ஸோ அதனால் ஜஸ்ட் நான் ரீட் அவுட் பண்ணுறேன். சரியா? கொஞ்சம் வாய்ஸை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் நம்ம குருவினா என்னென்னு பார்த்துடலாம். 2 மதிப்பெண் வினாக்களில் கவிஞர் சிற்பி எவற்றை வியந்து பாட தமிழின் துணை வேண்டும் என்கிறார். தமிழர் வளர்த்த அழகு கலைகள் நூல் பற்றி குறிப்பு வரைக. விடியல் வனப்பு இரு சொற்களையும் ஒருங்கே அமைத்து ஒரு தொடர் எழுதுக. கீழ்த்திசை சுவடிகள் நூலகம் குறித்து எழுதுக. இந்தோ சாரசனி கட்டடக்கலை குறிப்பு எழுதுக. நகரம் பட்டை தீட்டிய வெள்ளை வைரமாகிறது, விளக்கம் தருக. மொழியின் சொற்றொடர் அமைப்பை விளங்கிக் கொள்வதற்கும் பயன்படுத்துவதற்கும் உதவுவன எவை? இனநிறை பிரித்து புணர்ச்சி விதி தருக. முயல்வாருள் எல்லாம் தலை என வள்ளுவர் யாரை சுட்டுகிறார்? ஞாலத்தின் பெரியது எது? சினத்தை ஏன் காக்க வேண்டும்? புக்கில் தன்மனை சிறுகுறிப்பு வரைக. ராமன் சுக்ரீவனிடம் கூறிய செய்திகளை எழுதுக. எதிர்பாராத நிகழ்வுகளை ஜலாலுதீன் ரூமி எவ்வாறு உருவகப்படுத்துகிறார்? பொருள்கோள் எத்தனை வகைப்படும்? அவை யாவை? திருவளர் செல்வன், திருவளர் செல்வன். இவற்றில் சரியான தொடர் எது? அதற்கான இலக்கண விதியாது. மாதவியின் நாட்டிய நிகழ்வில் ஒலித்த இசைக்கருவிகளை பட்டியலிடுக. காற்றின் தீராத பக்கங்களில் எது எழுதிச் சென்றது? அக்காலத்து கல்வி முறையில் மனன பயிற்சிக்கு உதவிய நூல்கள் எவை? எண்வகை மெய்ப்பாடுகள் எவை? மனத்தை அதன் போக்கில் செல்லவிடக் கூடாது என்று வள்ளுவம் கூறுவது ஏன்? நஞ்சுண்பவர் என வள்ளுவர் யாரை இடித்துரைக்கிறார்? பகைவராலும் அழிக்க முடியாத அரண் எது? அஞ்சத்தகுந்தன அஞ்சத்தகாதன என வள்ளுவம் குறிப்பிடுவது யாது? வறுமையும் சிறுமையும் தருவது எது? அரசரோடு நட்பு பாராட்டினாலும் செய்யத்தகாதன யாவை? பின்னணி இசை படத்தின் காட்சி அமைப்புக்கு எவ்வாறு உயிரூட்டும்? சான்று தருக. கலிவிழா ஒளிவிழா, விளக்கம் தருக. தருமமிகு சென்னையில் கந்த கோட்டத்துள் வளர் தலமோங்கு கந்தவேலை இத்தொடருக்கு பதவுரை எழுதுக. காப்பியம் எத்தனை வகைப்படும்? அவை யாவை? காப்பியத்தை குறிக்கும் பிற பெயர்கள் யாவை? பாவிகம் விளக்குக. உவமை எவ்வவற்றின் அடிப்படையில் தோன்றும்? பருவத்தை பயிர்சை நேர மேலாண்மையோடு பொறுத்து எழுதுக. தமிழர்கள் புகழ் பழி ஆகியவற்றை எவ்வாறு ஏற்றதாக புறநானூறு கூறுகிறது? தொன்மம், விளக்கம் தருக. அவ்வளவுதான். நெக்ஸ்ட் ஒன் சிறுவினா பாருங்க. செம்பருதி மலைமீட்டில் தலையை சாய்ப்பான், செந்நிறத்து பூக்காடாம் வானமெல்லாம் தொடர் வெளிப்படுத்தும் காட்சி நயத்தை விளக்குக. ஏங்கொழிநீர் ஞாலத்து இருளகற்றும் இடஞ்சுட்டி பொருள் விளக்குக. மயிலை சீனி வெங்கடசாமியின் வரலாற்று ஆய்வுகள் பற்றி விளக்குக. வாடை காலத்தில் கோவலர்கள் எவ்வாறு பாதுகாப்பை தேடினர்? சென்னையின் பண்பாட்டு அடையாளங்களில் இன்றும் நிலைத்திருப்பனவற்றை குறிப்பிடுக. எவற்றையெல்லாம் விட நன்றி உயர்ந்தது? குரல் வழி விளக்குக. சினத்தால் வரும் கேட்டினை கூறுக. அன்பும் அரணும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது இக்குரட்பாவில் பயின்று வரும் அணியை விளக்குக. பண்டைய விரிந்த குடும்பத்தின் தொடர்ச்சியை இன்றைய கூட்டு குடும்பம், விளக்கம் தருக. மணந்தகம் விளக்குக. வருபவர் எவராயினும் நன்றி செலுத்து, இடஞ்சுட்டி பொருள் விளக்குக. ஒருமுக எழினி பொறுமுக எழினி கரந்துவரல் எழினி விளக்குக. மணலில் எழுதியது முதல் இத்தற்காலம் வரை எழுதுமுறையில் ஏற்பட்டுள்ள மாற்றங்களை தொகுத்துரைக. நீங்கள் ஆசிரியரானால் மாணாக்கரை அன்பினால் எவ்வகையில் நெறிப்படுத்துவீர்கள்? அகலாது அணுகாது தீக்காய்வார் போல்க இகழ்வேந்தர் சேர்ந்து ஒழுகுவார் இக்குரட்பாவில் பயின்று வரும் அணியை விளக்குக. அறிவின் மேன்மை பற்றி திருக்குறள் வழி நீவிற் கருதுவன யாவை? மனத்திற்பம் அவசியமான பண்பு என்பதை குறள் நெறி நின்று விளக்குக. வாளையும் பாம்பையும் எவ்வகை பகைக்கு சான்றாக வள்ளுவர் கூறுகிறார்? சூதும் கள்ளும் கேடு தரும் திருக்குறள் வழி விவரிக்க. ராமலிங்க அடிகள் கந்தவேலியிடம் எத்தகையோர் உறவு வேண்டுமென கேட்கிறார்? பங்குனி உத்திர திருவிழா நடைபெற்ற முறையை திருஞான சம்பந்தர் எவ்வாறு பதிவு செய்கிறார்? மாளாத காதல் நோயாளன் போல் என்னும் தொடரில் உள்ள உவமை சுட்டும் செய்தியை விளக்குக. வேளாண் மேலாண்மை குறித்து நீவிற் பரிந்துரைப்பனவற்றை எழுதுக. ஈசன் மகன் நின்றனர் ஓர் ஏழையெனும் ஓர் மீனிடம் சுட்டி பொருள் விளக்குக. பருவத்தை பயிர்சை நேர மேலாண்மையோடு பொறுத்து எழுதுக. சிறுவினால. நெக்ஸ்ட் நெடுவினால. பாரதியின் கடிதம் வாயிலாக நீங்கள் அறிந்து கொண்ட மொழிப்பற்று சமூகப்பற்று ஆகியவற்றை விவரிக்க. தமிழின் சீரிழமை திறமியந்து கவிஞர் சிற்பி பாலசுப்ரமணியம் கூறுவனவற்றை தொகுத்து எழுதுக. மயிலை சீனி வேங்கடசாமி ஒரு ஆராய்ச்சி பேரறிஞர் என்பதை சான்றுகளுடன் நிறுவுக. நெடுநல் வாடையில் நக்கீரர் காட்டும் மழைக்கால வர்ணனையை சொல்லில் வடிக்க. பொறுப்புணர்ச்சியின்றி இருந்த ஊரை தன் பொறுப்பு உணர்வால் மாற்றிய மருதனின் பண்பு நலத்தை விவரிக்க. செய்நன்றி அறிதலே அறம் என்பதை வாயுரை வாழ்த்தின் துணை கொண்டு நிறுவுக.
பண்பின் படிமமாக படைக்கப்பட்ட ராமன் பிற உயிர்களுடன் கொண்டிருந்த உறவு நிலையை பாடப்பகுதி வழி நிறுவுக. உரிமைத்தாகம் கதையில் வெளிப்படும் உறவின் மேன்மையை புலப்படுத்துக. அரங்கின் அமைப்பை சிலப்பதிகாரத்தின் வழி விளக்கி எழுதுக. பண்டைய கால கல்வி முறையில் ஆசிரியர் மாணவர்களுக்கு இடையே நிகழ்ந்த கற்றல் கற்பித்தல் முறைகளை தொகுத்து எழுதுக. அறிவுடைமை வாழ்வின் உயர்வுக்கு துணை நிற்கும் என்பதை வள்ளுவம் வழி நின்று நிறுவுக. திரைப்படத்துறை என்பது 1000 பேரை காப்பாற்றும் தொழிலா அல்லது கலைகளின் சங்கமமா? உங்கள் கருத்தை கட்டுரையாக்குக. சென்னையில் உள்ள மயிலாப்பூர் கந்தக்கோட்ட பகுதியில் செய்யுளில் எவ்விதம் காட்சிப்படுத்தப்படுகின்றன? நிர்வாக மேலாண்மை குறித்து இறையன்பு கூறும் கருத்துக்களை தொகுத்து எழுதுக. தட்ஸ் இட் கொஸ்டின் ஆன்சர்ஸ்ல. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கலைச்சொற்கள். இந்த கலைச்சொற்கள் உங்களுக்கு எங்க கேட்பாங்க அப்படின்னா 2 மார்க்ல, சரியா? பகுதி 2ல பிரிவு 3 எவையேனும் 7 கேட்பாங்க இல்லையா? 7 × 2 14 மார்க் நீங்க அப்படியே ஸ்கோர் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அதுல உங்களுக்கு என்னென்ன கொஸ்டின்ஸ் வரும்னா, கலைச்சொற்கள் ஒரு கொஸ்டின் வரும், பகுபத உறுப்பிலக்கணம் ஒரு கொஸ்டின் வரும், அதுக்கப்புறம் புணர்ச்சி விதி ஒரு கொஸ்டின் வரும், சரியா? 3 கொஸ்டின் அதுல இருந்து வந்துடும். சில நேரங்கள்ல இலக்கண குறிப்பு எப்பயாவது கேட்பாங்க. மேக்சிமம் இலக்கண குறிப்பு நமக்கு 1 மதிப்பெண் வினாக்கள்ல தான் கேட்பாங்க. மற்றபடி 2 மதிப்பெண் வினாக்களையும் எப்பயாவது கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, சரி? ஆனா 1 மதிப்பெண் வினாக்கள்ல வரும். அதுக்காக நீங்க கண்டிப்பா என்ன செய்யணும்? இதை படிச்சுதான் ஆகணும். உங்களுக்கு 6 இயல்லையும் இருக்கக்கூடிய இலக்கண குறிப்பு இது எல்லாமே இதெல்லாம் தரவா பார்த்துக்கோங்க. அடுத்தது பகுபத உறுப்பிலக்கணம். இந்த 6 இயல்லையும் இருக்கக்கூடிய பகுபத உறுப்பிலக்கணம் இதெல்லாமே இருக்குது. ஸோ இதையும் நல்லா தரவா பார்த்துக்கிறங்க. இந்த கொஷின்ஸ் மட்டும்தான், ஓகேவா? நெக்ஸ்ட்டு கடிதம். சில நேரங்களில் உங்களுக்கு அந்த 4 மார்க்கில் கேட்கலாம். அதனால அந்த கடிதம் எல்லாத்தையும் நீங்கள் பார்த்துக்கிறங்க. அடுத்து புணர்ச்சி விதி. இந்த 6 இயல்லையும் இருக்கக்கூடிய புணர்ச்சி விதி இது எல்லாமே இந்த 16 வார்த்தைகள் இருக்குது. இதை நல்லா தரவா பார்த்துக்கிறங்க. அடுத்து 4 மதிப்பெண் வினாக்களில் தமிழாக்கம் ஒன்று கண்டிப்பாக இருக்கும், சரி? இது ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு மொழிப்பயிற்சி பகுதியிலேருந்து கேட்கக்கூடியது. ஒவ்வொரு இயல்லையும் பின்னால் மொழிப்பயிற்சி பகுதிகள் இருக்கும். 6 இயல்லையும் அந்த மொழிப்பயிற்சி பகுதியில் இருக்கக்கூடிய அந்த எக்ஸசைஸ் எல்லாத்தையுமே பார்த்துக்கோங்க. 2 மார்க்லையும் அந்த எக்ஸசைஸ் கேட்பாங்க, 4 மார்க்லையும் இந்த எக்ஸசைஸ்லேருந்து உங்களுக்கு கேட்பாங்க. இந்த 4 மார்க்கில் வரக்கூடியது உங்களுக்கு கடிதம் வரலாம், தமிழாக்கம் கண்டிப்பாக வரும், நயம் பாராட்டுக கண்டிப்பாக இருக்கும், சரியா? அதுக்கப்புறம் உங்களுக்கு அணி, துறை, திணை இது எல்லாமே இதில் கண்டிப்பாக ஒரு கொஷின்ஸ் வந்துடும். மொத்தம் 6 கொடுத்து நீங்கள் 4 எழுதுகிற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன், மொத்தம் 16 மார்க்குக்கு. ஸோ அதுக்கு நீங்கள் இந்த மொழிப்பயிற்சி பகுதி தரவா பார்த்துக்கிட்டிங்கன்னா தான் அந்த பிரிவில் உங்களால் ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ண முடியும், சரியா? ஸோ தட்ஸ் இட். இதான் உங்களுக்கு இந்த 12th தமிழுக்கான முக்கியமான கேள்விகள். இதில் எதையும் ஒமிட் பண்ணிடாதீங்க. கொஞ்சம் அதிகமான கொஷின்ஸ் கொடுத்துருக்கேன்னு யாரும் நினச்சிட வேணாம். இதை நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா பப்ளிக் எக்ஸாம் வரைக்குமே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதை தாண்டி உங்களுக்கு வேறு கொஷின் பப்ளிக்கில் கூட கேட்க மாட்டாங்க. அதுக்கு தான் சொல்கிறேன், சரியா? ஓகே, இந்த பிடிஎஃபோட லிங்க் நான் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் தரேன், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.